Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மேத்தி புலாவ். இது ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஒன் பார்ட் ரெசிபி, ரொம்ப ஹெல்தியானதும் கூட. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா Just Chillies YouTube சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல அரிசியை ஊற வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸ் சின்னது 1, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 2 பிரியாணி இலை. இது இப்போ சூடான எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரு 3லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் தக்காளி 1 நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அடுத்ததாக இது கூட கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை கொஞ்சம், அடுத்ததாக வெந்தயக்கீரை ஒரு கட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயக்கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட் 1 சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூட பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸால் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸால் 1.5 கிளாஸ் தண்ணி. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசியை இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அரிசியை கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கலாம். குக்கரில் நல்ல ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், வெந்தயக்கீரை புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரையில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கிறதுனால குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பலாவ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் பாருங்கள் நல்லா உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.